கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை தான் நம்ம முழுக்க அனாலிசிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்குக்குமே வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஈஸி மை ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் மந்த்லி சார்ட் எடுத்துக்கேன். மந்த்லி சார்ட்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ₹6.76 அப்படின்ற அந்த ப்ரைஸும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹5.16 அப்படின்ற அந்த சப்போர்ட்டும், இந்த ரெண்டு சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், ₹8 சம்திங்கில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. இதை கொஞ்சம் வீக்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஏன் இந்த ரெண்டு ஜோனையும் மார்க் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த ரெண்டு ஜோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐபிஓ ப்ரைஸில் இதாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ₹6.76 இந்த சப்போர்ட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ₹5.16 அப்படின்றது ₹5.16 இந்த கீழே இந்த விக்கு வரைக்கும் வைங்களேன். ஸோ இந்த ₹5 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா ரெகுலராக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் நீங்கள் கேட்ட அடுத்த நாளே வீடியோ போடக்கூடிய சூழ்நிலை இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய ஸ்டாக் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டதுலேருந்து ஒரு லாஸ்ட் 1 வீக் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் 1 வீக்குள்ளே அதிகபட்சம் 1 வீக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா அப்டேட் பண்ணிடுவேன், உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹையில் வாங்கிட்டு இப்போது லாஸில் இருக்கிறதா தெரியுது. நீங்கள் அப்படி தான் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 579 இன்றைக்கி உங்களுக்கு இங்கேருந்து புல் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்லியில் பார்க்கும்பொழுது இந்த ஜோன் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக், அதாவது இந்த ஜோன், ஸோ இந்த 579 இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மேலே தான் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது இந்த ஜோன், அதாவது நீங்கள் வாங்கின அந்த ப்ரைஸ், இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதையும் உடச்சி மேலே போகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல கரெக்ஷனில் தான் அந்த ஸ்டாக்கை நம்ம நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வியூ மட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் NSDL. இந்த NSDL பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஐபோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 40% இல்லை 50% மேலே போயிட்டு இப்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இங்கே இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது இந்த 1152 இது உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பட் இந்த சப்போர்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ தான் இந்த ஸ்டாக் உங்களுக்கு லிஸ்ட் ஆகி ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கு. பட் இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் அதை உடச்சி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இது நான் சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ரீசனுக்காக அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கே எதிர்பார்க்குறேன்னா இந்த 880 இந்த ஜோன் வரணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நல்ல புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும். இந்த 2 சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சான்சஸில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம
கன்சிடர் பண்ணுறதுக்கு பற்றி யோசிக்கலாம். முழுக்க முழுக்க இது உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் விபிஎல் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால், அதாவது 681 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஹை. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 430 420 வரைக்கும் 419 வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போது ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக 480 அப்படின்ற இந்த ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்றுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் ஒரு 9% மேலே போயிட்டு அகைன் லாஸ்ட் 2 டேஸாக பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீக்லி கேண்டிலில் உங்களுக்கு பெரிய ரிஜெக்ஷன் தெரியும். உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம் ஷார்ட் டேர்முக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெண்டில் உடச்சிச்சு அப்படின்னா இங்கே பிரேக் அவுட்லையும் வாங்கலாம். ஸோ அதே சேம் டைம் சப்போர்ட்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது உங்களோட ஓன் டிசிஷன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கரண்ட்டாக பார்க்கும்போது நம்ம இதை நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 2 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரே நாளை 9% மேலே போன இந்த ஸ்டாக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ டவுன் சைட்லேயே வந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகும். அதே சமயம் இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே மாதிரி ரேலி வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஆர்எஃப்சி பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். இந்த நல்ல ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன இருக்குன்னா கொஞ்சமாக ரெக்கவர் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டில் பாருங்களேன். ஸோ இங்கே இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே, அதாவது இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபால் இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் ஒரு சிக்ஸாக்காக ஸோ இந்த சப்போர்ட்டுக்கும் வரல, இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், மேலே உடைக்கலாம். அதே இல்லை அப்படின்னா டவுன் சைடில் வரலாம். ஒன்று இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சப்போர்ட்டில் இங்கே யாராவது லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஜோனில் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுறதுனா உங்களுக்கு பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் இதில் ஃபஸ்ட் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் 3 டைமாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஸோ நான் சொல்கிறது கரண்ட்டாக இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 147க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் தான் ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஐஆர்சிடிசி வந்து ஒரு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா ஃபால் ஆகிட்டு அகைன் மறுபடியும் இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா ஃபால் ஆணுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து உங்களுக்கு ரெக்கவரும் கொடுத்துருக்கும். மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ண முடியாமல் அங்கேருந்து மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போணுச்சோ அதே ட்ரெண்ட் லைனை வந்து மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கேருந்து மேலே போகலாம். சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்டில் வாங்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்வைசபிள் இல்லை. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதோட இந்த ட்ரெண்டில் உடச்சிச்சின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடும். இதை உடச்சாவே நெக்ஸ்ட்டு ஃபால் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இல்லை 6 ஸ்டாக் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.